friends, நான் உங்க சுபதா zacs.kitchen இது உங்களுக்கான சேனல் நமது மொழி. இன்னைக்கு மாங்காய் வச்சு இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஜூஸ் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஜூஸ் இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா மாங்காய் சீசன் இருக்கும்போதே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். வாங்க இந்த மாங்காய் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் செஞ்சு காமிச்சிடுறேன். இந்த மாங்காய் ஜூஸ் செய்கிறதுக்கு நான் இங்கே 3 மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 மாங்காவையும் நல்லா கழுவிட்டு இதை இந்த மாதிரி தோல் சீச்சு எடுத்துக்கிறணும். இப்போ தோல் சீச்ச மாங்காயில் இந்த மாதிரி கத்தியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி வெட்டிக்கலாம். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா சேர்க்குறதுக்கு இங்கே நான் 400 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா இந்த மாதிரி வெல்லம் தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து இப்போ நான் இங்கே ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருந்த மாங்காவை இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து இந்த மாங்காய் பாதி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே தட்டி வச்சுருந்த வெல்லத்தை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இதை மூடி போட்டு 3 விசிலுக்கு நல்லா இதை குக் பண்ணி எடுத்துக்கிறலாம். அடுத்து இதில் ஒரு சூப்பரான ஸ்பெஷல் பவுடர் செய்ய போகிறேன். அதுக்கு இங்கே ஒரு காஸ்ட் அயர்ன் ஸ்கில்லட் எடுத்து வச்சுருக்கேன். பெப்பர் 1 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா அதை வறுத்து எடுத்துக்கிறலாம். வறுத்ததுக்கப்புறம் அதை ஒரு இஞ்சி தட்டிக்கோ இல்லாட்டி ஒரு மிக்சர் ஜாருக்கோ மாற்றிட்டு இதை கொஞ்சம் கோர்ஸான பவுடராக இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம இந்த மாதிரி கையில் ஹேண்ட் கிரைண்ட் பண்ணும்போது அதோடைய மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும். மிக்சியில் அந்த சூடாகிறனால அதோடைய மனம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். உங்ககிட்ட இந்த மாதிரி இஞ்சி தட்டிலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியிலே பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய மாங்காய் எல்லாமே சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு கிளாஸ் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மாங்காயில் இருக்க சதைப்பாகத்தை மட்டும் தனியாக இந்த மாதிரி எடுத்துக்க போகிறேன். இப்போது இதோடைய விதைகள் எல்லாத்தையுமே இதுலேருந்து எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டுறேன். மாற்றினா தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபினிஷ் கிடைக்கும். அதுக்காக இப்போ இதை கிரைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு 10லேருந்து 15 புதினா இலைகள் சேர்த்துட்டு நல்லா இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது இப்போவே பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட் ஒரு ஜாம் மாதிரி இருக்கும். நல்ல இனிப்பு புளிப்பு கலந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம ஜாம் மாதிரி நம்மளுக்கு சப்பாத்தி ரோட்டியோட இல்லை தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் இது நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த சீரகம் மிளகு பவுடரையும் இதில் சேர்த்துட்டு பிளாக் சால்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும். அந்த பிளாக் சால்ட்டையும் இதில் சேர்த்துடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஏற்கனவே நம்ம வெல்லம் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா குக்கரில், அந்த தண்ணியை இதில் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன். இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய மாங்காய் ஜூஸோடைய கான்சன்ட்ரேட் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கலந்து நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இப்போ இதில் நான் தண்ணி கலந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா இப்போது நம்மளுடைய மாங்காய் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் சில் பண்ணிவிட்டு இது நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் இருக்கும். அதே மாதிரி இனிப்பு புளிப்பு எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம சுகர் சேர்க்காமல் வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கனால உடம்புக்குமே ரொம்ப நல்லது. மாங்காய் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்க டைஜஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு அயன் சத்து எல்லாமே நல்லா கிடைக்கும். ஃபைபர் கண்டென்ட் இதில் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையவே இருக்குது. இந்த ஜூஸில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கொஞ்சமாக புதினா மேலே லைட்டாக பிச்சு போட்டு சூப்பராக சில்டாக சர்வ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் இருக்கும். இதில் கொஞ்சம் மிளகு சீரகம்லாம் போட்டிருக்கனால நல்ல டைஜஷனையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த சூப்பரான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க ஜூஸை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் கொடுங்க. அண்ட் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.